இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியாக பப்பாளி காய் வச்சு ஒரு கூட்டு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லவபிள் ரெசிபீஸ். இன்றைக்கி கூட்டு பண்ணுறதுக்காக நான் ஒரு பப்பாளி காய் எடுத்திருக்கேன். இப்போ இதில் இருக்கக்கூடிய தொலி எல்லாத்தையுமே சீவிட்டு நடுவில் ரெண்டாக வெட்டி எடுத்துக்கிறலாம். பாருங்கள், தொலி எல்லாத்தையும் செதுக்கிட்டேன். இப்போ வெட்டிட்டு இதை குட்டி குட்டியாக இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வெட்டிக்கிடலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே நான் வெட்டி எடுத்துட்டேன். கொஞ்சம் மீடியம் சைஸில் நான் வெட்டியிருக்கேன். காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிற மிளகா நல்லா நீளமாக இருக்கிறதுனால 1 எடுத்திருக்கேன். நீங்கள் 2 எடுத்துக்கிடலாம். ஒரு மிளகாயை 4 கீரி எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி நல்லா பழமாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த கொண்டையை நீக்கிட்டு தேவையான சைஸில் வெட்டிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி ஓரளவுக்கு சின்ன சைஸில் தான் வெட்டியிருக்கேன். பாருங்கள், எல்லாத்தையும் வெட்டியாச்சு. இப்போ ஒரு 5 சின்ன வெங்காயத்தை தொலி உரித்து எடுத்து வச்சுக்கிடலாம் அரைக்கிறதுக்காக. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து தொலியை உரிச்சிட்டு இந்த மாதிரி 2ஆக வெட்டி இதுலேயும் கொண்டையை எடுத்துக்கிடலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதையும் எல்லாத்தையும் வெட்டியாச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேவையான எல்லாத்தையுமே வெட்டி இந்த மாதிரி பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். மிக்ஸி ஜாருக்குள்ளே ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கிடலாம். 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் சீரகம், 50 கிராம் தேங்காய், உரித்து வச்சுருந்த சின்ன வெங்காயம், பூடு, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறலாம் இந்த மாதிரி. இப்போ இது கூட 1 ஸ்பூன் குழம்பு மசாலா பொடி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்தளவுக்கு மையாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். குழம்பு பண்ணுறதுக்காக அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் ஃபுல்லாக நான் பாசி பருப்பு எடுத்து சேர்த்துக்கிறேன். 1 நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக மனம் இதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும். அந்தளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கிடலாம். இதை ஒரு தடவை அலசி தண்ணியை தூர ஊற்றி எடுத்துகிட்டு வந்துக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் நம்ம வெட்டி வச்சுருந்த பப்பாளி காயை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிடலாம். இந்த மாதிரி மீடியம் சைஸில் வெட்டும் போது தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கூட்டி எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பப்பாளி காயை சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாசிப்பருப்பில் கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா காய் வேகிறதுக்கு தகுந்தாப்பில் தண்ணி சேர்த்துக்கிடலாம். நான் ஒரு 3 டம்ளர் சேர்த்துக்கிறேன். காய் வேகும்போது தண்ணி வற்றும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். அடுப்பை இப்போ ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு காயை நல்லா வேக வச்சுக்கிடலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம காய் நல்லா வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். மூடி ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா தரன்னு கொதிக்குது. காய்கறி வெந்துருச்சான்னு பார்த்துக்கிடலாம். ஃபஸ்ட்டு பருப்பு பார்த்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பருப்பு வெந்துருச்சு. அடுத்ததாக காயுமே நல்லா வெந்துருச்சு. காய் இந்த ஸ்டேஜுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இருக்குல்ல, அதை உள்ளே சேர்த்துக்கிடலாம். ஒரு தடவை மிக்ஸி ஜார் அலசிட்டு அந்த தண்ணியை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் இதை நல்லா வேக வைக்கணும். மசாலா வாடை நல்லா போய் நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போல் வெல்லத்தை நல்லா இடித்து நான் உள்ளே சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி வெல்லம் சேர்க்கும் போது நம்மளோட கூட்டோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு மஞ்சள் பூசணிக்காய் கூட்டு சாப்பிட்ட மாதிரியே அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு தடவை இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம வழக்கமாக எல்லா குழம்புக்கும் தாளித்து உள்ளே சேர்க்குற மாதிரி இதுக்கும் தாளித்து உள்ளே சேர்த்துக்கிடலாம். தாளிக்கும் போது தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்கன்னா இதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பட்டையும் பெருஞ்சீரகமும் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நல்ல வாசமாக இருக்குது. பாருங்கள், அவ்வளோதான், நம்மளோட பப்பாளிக்காய் கூட்டு ரொம்ப சூப்பராக மனமாக சுவையாக தயாராகிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கட்டாயம் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. பப்பாளிக்காய் கிடச்சிதுன்னா யாருமே பப்பாளிக்காயின்னு சொல்லி நம்பவே மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். புளி குழம்பு, ரசம் அந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா இதை நம்ம சைடிஷாக எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் உங்கள் பொண்ணான கையால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.